ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ எல்லோரும் உயிர்நாடி லெசன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உயிர்நாடி 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ உயிர்நாடி 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் உயிர்நாடி 1 முடிக்கலைனாலும் பரவாயில்ல, சரி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் உயிர்நாடி 2வோட சேர்த்து நம்ம உயிர்நாடி 1ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது நீங்கள் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி டே 1 பார்த்திங்கன்னா, நீங்கள் உயிர்நாடி 1ல் உள்ள லெசன்ஸ் அண்ட் உயிர்நாடி 2ல் உள்ள லெசன் இது ரெண்டுமே நீங்கள் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உயிர்நாடி 1ல் உள்ளதும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், 2ல் உள்ளதும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜிகே தான், ஜிகே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆசான் புக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா திருக்குறள் பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த இலக்கண குறிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுடைய டெஸ்ட்டில், அதாவது கிருஷவ அகாடமி அவங்களுடைய டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிகே பார்த்திங்கன்னா நான் விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிஸ் அவங்களுடைய புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் அவங்க புக்கு தான் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தால் கூட அதை படிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம உயிர்நாடி 1 அண்டு 2 ஸோ இது ரெண்டுக்குமே உள்ள டே 1க்கான ஜிகே லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ நான் அதுதான் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு புக்கில், அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலகிராமில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியலும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தடில் படித்தா மட்டும்தான் நம்ம 2 ஷெட்யூலையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மேக்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, டே 1க்கான லைவ் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நேற்று நைட்டே நான் அதை வந்து உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தேன். முடிச்சிங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் மார்னிங் வந்து தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜிகே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இனிமேல் படித்தா கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு யாரும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இனிமேல் படித்தாலும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த உயிர்நாடி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால் புக்கே தொட முடியலை, வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் இனிமேல் படித்தாலும் சூப்பராக நம்ம வந்து ஒவ்வொரு டார்கெட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதனால் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சயின்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிக்கலைங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் தான் இது. ஏன்னா நான் சயின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து 5 மார்க் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே ஓரளவு சயின்ஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உயிர்நாடி 1 அப்புறம் உயிர்நாடி 2 ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள சயின்ஸ் டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நான் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்க்கலாம். அப்படி இல்லை டாபிக் வைஸு நீங்கள் லெசன்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் ஸோ அந்த மெட்டீரியலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிகே எப்படி படிக்கிறது, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஜிகே எனக்குமே படிக்க கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம தமிழில் மேக்ஸில் கூட ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவோம். பட் ஜிகேயில் தான் நம்ம வந்து கைவிட்டுருவோம். ஸோ அதனால் வந்து ஜிகே முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜிகேயில் ரொம்ப டெப்த்தாலாம் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ நான் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம படிக்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் படிங்க. ஸோ இந்த விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி புக் வச்சுருந்தா கூட ஸோ நீங்கள் அதில் கூட படிக்கலாம். டைரெக்டாக புக்கில் படிக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். புக்கில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனர் மெட்டீரியல் மாதிரி வச்சு படித்தா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது புக் வச்சுருந்தா கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ புக் இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லை, நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்து தான் படித்தாகணும். ஸோ இனிமேல் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு
கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு. ஸோ இனிமேல் வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் புக்லேயே வந்து அன்லைன் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு 2 உயிர்நாடி 1 உயிர்நாடி 2க்குள்ள ஜிகே லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து லைவ் கிளாஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எல்லோரும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதை முடித்தா நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணலாம், டே 2க்கான லெசன்ஸ் எல்லாமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் படித்தா நம்ம சீக்கிரம் டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நம்ம ரொம்ப பின்னாடி போகிறோம் அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். ஸோ நம்ம பின்னாடி போனாலும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ அதே மாதிரி ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நாள் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு டார்கெட்டும் ஃபினிஷ் பண்ணும்போது நாள் படித்த அந்த டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.